ஹாய் ஹலோ கைஸ். இவங்களுக்கு வந்து இயர் லூப் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தோம் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி. அவங்க வந்துட்டு அது அப்போவே க்ளோஸ் ஆகிடுச்சு. இருந்தாலுமே அவங்க வந்து இன்னும் நல்லா கொஞ்சம் க்ளோஸ் ஆகட்டுங்கன்ற ஒரு பயத்தில் ஒரு 1 வீக் ஒரு 2 வீக்ஸாகவே இருக்கும் நல்லா காத்தோட்டமாக விட்டுட்டு இப்போ வந்து காது ஓட்ட கம்மல் குத்திக்கிறதுக்காக வந்திருக்காங்க. இது என்னென்னா ஒரு சிம்பிள் விஷயம்தான். பட் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலைன்னா நிறைய திரும்ப அது பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும். நான் சொல்கிற டேட் வரைக்கும் இந்த சொல்யூஷன் விட்டு காதை க்ளோஸ் பண்ணி அப்படியே விடுங்கன்னு சொன்னால் என்ன பண்ணுறீங்க? 2-3 நாள் எனக்கு வந்து ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது, நான் ஸ்கார்ப் கட்டிட்டு போனேன், ஹெல்மெட் போட்டு போனேன், அதனால் அது பிரிஞ்சிருச்சு, எனக்கு மறுபடியும் அந்த சொல்யூஷன் விட்டு எனக்கு காதை கவர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக அது மாதிரிலாம் பண்ணவே முடியாது. அதுக்கான டைமிங் எவ்வளவோ அந்த டைமிங் வரைக்கும் இருந்தால் தான். ரொம்ப கிழிஞ்சிருக்கு அவங்க காது அப்படின்னா ஒரே சிட்டிக்கில் ஜாயிண்ட் ஆகாது, 2வது சிட்டிக்கு போடுற மாதிரி இருக்கும். அதுவே வந்து நம்ம 16 டேஸ் 17 டேஸ் அவங்களோட ஹோல்ஸ் பொறுத்து தான் அது பார்க்கும்போது இது இன்னொரு சிட்டிக்கு போடணுமா போடக்கூடாதுன்றது நம்ம கொடுக்குற டைமிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பார்க்க முடியும். ஒட்டிட்டு போயிட்டு 3 நாள் கழிச்சு 4 நாள் கழிச்சு எனக்கு இது பேர்ந்து வந்துடுச்சு, மறுபடியும் கொஞ்சம் சொல்யூஷன் விட்டு கவர் பண்ணுங்கள், அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அது ஒட்டாது, அதோட ரிசல்ட்டும் நல்லா இருக்காது. இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு திரும்ப ரிப்பீட்டடாக வரவங்க தயவு செஞ்சு இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்காதீங்க. எனக்கு அது ரொம்ப சும்மா டவுட் கேட்டுகிட்டே இருக்காங்க. அதனால இதுதான் ப்ரொசீஜர். ஒரு வாட்டி பண்ணி அமிச்சா அந்த டைமிங் வரைக்கும் அது அப்படியே தான் இருக்கணும். இல்லைனா அது பண்ணிக்கிறது நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டு, நான் பண்ணுற ஒர்க்கு எல்லாமே வேஸ்ட்டு. இப்போ இவங்க வந்து நான் சொன்ன மாதிரி கேட்டிருந்தாங்க. இப்போ அவங்களா கால் பண்ணி கூட அவங்க என்னை இது வரைக்கும் கேட்கவே இல்லை. அவங்களுக்கு நான் இயர் லூப் ட்ரீட்மெண்ட் பண்ணதே மறந்துட்டேன். அவங்களா தான் இப்போ வந்து காது குத்திக்கிறேங்க்கா எல்லாமே கவர் ஆகிடுச்சு எனக்கு அப்படின்னாங்க. இது போல் நீங்கள் வந்து நம்ம ஒரு விஷயம் பேசுகிறோம், ஒரு விஷயம் சொல்கிறோன்னா அது நீங்கள் அடையணும்னா சில விஷயங்கள் விட்டு கொடுத்து தான் ஆகணும். 10 நாள் 15 நாளைக்கு கூட என்னால் இதை போட்டுக்க முடியாது, வெளியில் போக முடியாதுன்னா நம்ம அப்படியே தான் சுற்றிட்டு இருக்க வேண்டியது இருக்கும். ஓகேவா? இனிமேல் இயர் லூப் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறீங்கன்னா இதுதான் ப்ரொசீஜர். இது போல் பண்ணிக்கிறதா இருந்தால் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அந்த ட்ரீட்மெண்ட்டே எடுத்துக்காதீங்க. ஓகேங்களா?